பஞ்சம் 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 அப்படியே தெரியுமா? தெரியாதுங்க. பஞ்சுனா தெரியாதா? பஞ்சுனா தெரியும். பஞ்சுனா பஞ்சு அழகாடிக்கு போடுறது படுகிறோம் அந்த டேய் அது பஞ்சு. நான் சொல்றது பஞ்சு கிடையாது. சொல்றாங்க. சொல்லுங்க ஐயா. பஞ்சம். ஆமா பஞ்சனா தெரியாது. பஞ்சம்னா 5. 5. அது என்னது? என்ன? நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பொருள் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதம் போல் நாங்க வரோம். ஆமாங்க. யார்? நீங்க யாரு? பஞ்சபாண்டவர் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி? நல்லவர் நல்லவர் அப்படின்னு. ஆமா பாத்துருப்பீங்க. பாத்துக்கிறேன். நல்லவர் வல்லவர் தேவசாலி பரமசாலி வீர வாழ் வைக்கக்கூடியவர் பஞ்சபாண்டவர். ஆமா அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பஞ்சபாண்டவர்களை கடையோடாக பிறந்த அடியான் இந்த சிறியோன் மகாராஜா வயதுல பெரியவரா இருக்குது. என்ன பார்த்து உனக்கு தெரியும்? நான் கட்டிக்கார பையங்க. எட்ட வேலை செய்யக்கூடிய பையன் நான். கட்டிக்கார பையனா இருந்தாலா? அது காலையில இல்லவா? காலையில இப்போ ராஜா கட்டிக்கார பையனா இருந்தாலா? வயதுல பெரியவர் அல்லவா? நான் சிறியவன் அல்லவா? இருந்தா கூட ராஜாவா இருந்தாலா?
எனக்கு உண்டான ஒரு மரியாதை உனக்கு கொடுக்கணும். சரியா? சரிங்க. நீ மரியாதை கொடுக்காத அது அப்பாத விஷயம். நான் கொடுக்கணும்ல. ஆமா. ஏனென்றால் ராஜாவா இருந்தாலும் ஆமா, வேற்று நபரா இருந்தாலும் காவலாளியா இருந்தாலும் வெகு மரியாதை கொடுக்கணும். ஆமா. எங்க அண்ணா எங்க அம்மா எங்களை அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆமா, சாப்பாடு போட்டு ஊட்டும் போது கூட அண்ணே பொறுமை 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 பொண்ணு வாங்கும் போது கூட பொறுமையா வாங்குடா உங்க அண்ணன் சொல்லி சொல்லி வளர்த்தாரு அவங்க அண்ணா 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 விடமா பேசுறியாப்பா? சரிங்க. பொறுமை 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 பொறுமைக்கு பெயரெடுத்தவர் எமது அண்ணா தர்மண்ணா. பொறுமைக்கு ஒரு எல்லை கேளுங்க. ஆமா, ஆனா என் அண்ணாக்கு எல்லையே கிடையாது. பொறுமையா தான் இருப்பாரு. 4 பேர் மடி கொண்டு வச்சா கூட பொறுமையா வாங்குடா. கொஞ்சம் 4 அடி கூட வாங்கிட்டு வந்துடலாம். அவனை கூட சண்டைக்கு போனா அவன் போய் 10 பேர் கூட்டு வருவான். எதுக்கு அது 4 பேர் அடி வாங்கிட்டு போயிடலாம். அதான் ரைட்டு. பொறுமைக்கு பெயரெடுத்தவர் ஆமா எமது அண்ணா தர்மண்ணா. தர்மராஜா வீரத்துக்கு என்று அழகுபடுத்தவர் பீமண்ணா. அழகுக்கு பெயர் எடுத்தவர் அர்ஜுன் அண்ணா. ஆமா. பாலுக்கென்று பெயர் எடுத்தவர் நகுல அண்ணா. நக்கட 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 அண்ணா சீவா பேசாது. குதிரை சவாரி செய்யக்கூடியவர். பால் வீச்சுல பெயர் எடுத்தவர். ஒரு துளி தண்ணி கூட மேல படாது தெரியுமா குதிரை ஓடணும் அப்படின்னாரு. தண்ணியே படாதான், ரைட்டில் மட்டும்தான் படுமா. ராவுத்திரர் கதை தெரியுமா? ராவுத்திரர் கதை தெரியுமா? நகுலனை போல் பெயரெடுத்தவர் பால் வீச்சுல பெயரெடுத்தவர் யாரு அண்ணா? ஆற்காடு பக்கம் ஒரு பேர் பெருசா இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு தெரியல. ஆமா, ராவுத்திரர் அப்படி சொல்லுவாங்க. ராவுத்திரர் பாயின்னுவாங்க. பால் வீச்சுக்கு நகுலனை பிடிச்சு ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது அவர்தான். ஆமா, கிரேதா திரேதா திரௌபதி. இந்த திரௌபதி யுகத்திலே கால் வீச்சுக்கு பெயரெடுத்தவர் எமது அண்ணா நகுல மகாராஜா. ஆமா, சாத்திரத்துக்கு பெயரெடுத்தவர் அடியேன் தசரியோன் அப்படி நான் வருகிறேன் என்றால் எப்படி வர பார்த்தீங்க? ஆடை வரல எப்படி இருக்கு? இதுக்கு முன்பதாக ஒரு குறை இருந்தது. என்ன குறை? படுதாக வளர்க்கூடிய தாயாவது துரியனானவன் பஞ்சத்தான் பணம் ஓட்டினான். ஆமா, எங்க அண்ணா சொன்னது பொறுமையான ஆளுன்னு. ஆமா, அவர் பொறுமையா தான் இன்னமும் இருக்கிறாரு. அவர் பொறுமை இல்லாம இழந்துட்டு இருந்தாருன்னா நாங்களாம் ஆளுக்கு ஒரு மூலையா போயிருப்போம். ஆமா, தரதலியா போயிட்டு இருப்போம் தெரியுமா? ஆமா, அதுவே போயிருப்போம். அதுதான் எப்பவுமே பெரியவங்க வார்த்தை கேளுங்க. அழிஞ்சு போடாதீங்க, முட்டி சோறா போடாதீங்க. பொறுமை கேட்டு பெறப்படுத்தவர் அவர். ஆமா, சின்னஞ்சிறு வயதுல இருந்து எங்க அப்பா நான் பார்த்து கிடையாது. ஆமாங்க, எங்க அப்பாவை பார்த்து கிடையாது. எங்க அண்ணா பீமா நான் பார்த்துருப்பாரு, அர்ஜுனா பார்த்துருப்பா, நான் பார்த்துருப்பேன். இல்ல, நான் பார்த்து கிடையாது. ஆமா, எங்க அப்பா நான் பிறந்த உடனே இறந்துட்டாராம். அண்ணன் முகமே தந்தை முகம் என்று அன்று முதல் கொண்டு இன்று வரையும் எங்க அண்ணா முகத்தை பார்த்தா நான் வந்துட்டு வரேன். அவருக்கு எனக்கு சாஸ்திரமானது ஒரு ஆளுக்கு ஒரு வேலை, நம்மள ஒரு ஆள் படிக்கணும்ல, அப்படி என்று எனக்கு இடம் செய்து கல்வி சாலை கிடைப்பினார். அங்க சென்று என்ன கத்துக்கொண்டேன்?
சாஸ்திரம் கற்ற இடத்தில் ஆமா நான் என்ன கத்துக்கினேன்? என்ன யாருக்கு சொல்லி கொடுக்க கத்துக்கினேன்? நான்கு வேதம், ஆமா 6 சாஸ்திரம், 18 புராணம், 64 இலக்கியம், 96 தத்துவம், 108 ஆகமம், நன்னூல், இலக்கியம், காவியம், கிரந்தம் அனைத்துமே சிக்கனவே கற்றுணர்ந்து நாடி வரக்கூடிய யாரையா இருந்தாலும் பரவாயில்ல, பண வச்சிருக்கிற பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நாடி வந்தார் என்று அவர்கள் மனைக்குறையை தீர்ப்பேன். ஆமா, குடிக்கின்ற ஜலமானது எப்படி ஒருவருக்கு பொதுவோ குடிக்கிற தண்ணிய ஒரு பொதுவா குடிக்கிற தண்ணி எல்லாரும் பொதுவா. ஏடாப்பா நான் 150 ரூபா வாங்கி அந்த பையில வச்சு நீங்க சாப்பிடனா பொதுவா இருக்காடா. ஏம்பா ஆ அது நீ தான் குடிக்கிற, ஆமா நானும் தான் குடிக்கிறேன், அது எப்படி 150 ரூபா ஆகும்? எந்த ஆளு முன்னாடி இப்ப வாங்கி பையில வச்சியா போய் பார்த்தா அந்த பைய பை பூமாதேவி இஷ்டா எப்படி கூடிங்களோ. குடிக்கின்ற ஜலமானது எப்படி இருக்கு பொதுவோ அதே போல் சாஸ்திரமும் பொது. ஆமாங்க அன்று முதற்கொண்டு இந்த வரையே தான் ஜாதக சிக்கனவே கட்டுடந்து ஒருவருக்கு சொல்லு வர இன்றைய தினம் அதுக்கு என்றால் அந்த சபையார் கதன வழிபாடு அந்த சபையாருக்கு வந்தன வழிபாடு முடித்தோம். எமது பாபாவை வளர்க்கக்கூடிய கண்ணவராணிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன மாதிரி ஆச்சு. அவரிடம் வணங்கியாச்சு. உங்க மாமனுக்கு பிறந்த நாளே நீங்க? ஆமாப்பா. கேக் வெட்டல? பிறந்த நாள் கேக் வெட்டல? டின்னர் கூட இல்லையா? அப்படின்னாப்பா பிறந்த நாள் ஆச்சு. அவருக்கு பிறந்த நாள் அன்னதானம் சிறப்பாக நடந்தது பாத்தியா? நடக்குதா? நீங்க முன்னாடி பிறந்த நாள் உன் மனைவிக்கு கேக் வெட்டின, ஒரு ஆடு வெட்டின. கேக்கு வெட்ட சரி, ஆடு எதுக்கு வெட்டின? பிரியாணி செய்யா 2 கிளாஸ் ஏத்தான பாரு. 2 கிளாஸா? என்ன கிளாஸ்? பிராண்டியா? தஸ்தா குடியார நானி. ஆட்டத்தை கலப்புனா மாத்திட்டேன். குடியார நானி இம்மா துண்டுல மற்ற பையில கை வைக்கலாம்னு தெரியுமா?
எங்க மாமாவை அறியாச்சு. ஆமா. ஆனா இதற்கு உண்மையாக இந்திரா பிரசாத் நாட்டில் 5 ஆண்டு காலம் எங்க அண்ணா தர்மண்ணா முடிச்சு விட்டு ஆண்டு வந்தார். ஆமா. ஒரு நாள் தினத்திலே நாகநாதா முனிவரானவர் வந்தார். ராஜசீயாக வேலை செய்ய வேண்டும் என்றார். எமது அண்ணா வார்த்தை கேட்டு ராஜசீயாக வேலை நிறுத்தி வைக்கிறார். பிறகு அந்த யாகத்திற்கு அவனும் 56 நாட்டு ராஜாக்கள் வந்திருந்தார். துரியோதனாவும் வந்திருந்தார். எங்கள் வாழ்வை கண்டால் போராவை கொண்டார். பிறகு அஸ்திராபுரம் சென்றார். சபரிமாவை கொண்டார். சூதாடினார். சூதாடி நாடு நகரம் வராது அடுத்த மகத்துவம் அல்லாமல் எங்கள் ஐவருக்கு வாழ வந்து திரௌபதியை எந்த சமயம் வராமல் ராஜாதிராஜ சமயம் மாறாமல் வரக்கூடிய துச்சாதனை விடுத்து கூட்டத்தை பற்றி இருந்தார். அருகுமாவளி நிறுத்தி அஸ்திரம் கொலை செய்தார். உண்மையா 12 வருஷம் கானகமும் திருத்தினார். அன்னவரத்தை கட்டளை தங்கள் சிறந்தர் கொண்டோர் 12 ஆண்டு வனவாசம் காட்டிலும் நாட்டிலையும் காலத்தை கழித்து இப்ப உத்தரவுக்கு சீரமாக கொடுத்த பட்டினம். ஆமா, பட்டினம் சொந்த பொருள் இல்ல, சொந்தமான பொருளா? இதெல்லாம் சொந்தமா? இதெல்லாம் சொந்தம். இப்ப இரவாந்தீங்க தான் போய் சொன்னீங்க. முதல் தூதாக உலகமா முனிவரை தூதாக அனுப்பினார். உடனே சஞ்சய மகா முனிவர் ஆனவர் எங்கள் ஆடை ஆபரணம் எடுத்துக்கொண்டு வந்தார். என்னவற்றை கேட்க காலாள மக்கள் ஆளாள வேண்டும், காலாள மக்கள் காலாள வேண்டும் என்று உங்கள் ஆடை ஆபரணம் அனைத்தும் திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. அதுதான் இதுக்கு முன்ன காவி ஆபரம் போட்டு இருந்தோம் காட்டுல இருக்கும்போது. ஆமா, இப்பொழுதுதான் 13 வருஷத்துக்கு அப்புறம் 13 வருஷத்துக்கு அப்புறம் ராஜ உடையில வர என்னங்க பண்ணுறீங்க? நல்ல மனுஷன் வச்சு கொடுத்துக்கிறான் பாவம் புண்ணியவான். ஆமா, இவ்வளவு சம்மா சொல்லி கொடுக்குறாப்புல. நாடாள மக்கள் நாடாள வேண்டும், காடாள மக்கள் காட்டை தான் ஆள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கிறான். இரண்டாவதாக புளியாதுரை தூதாக அனுப்பினார். சின்ன சின்ன அழைத்துட்டு வந்துட்டார். ஆமா. மூன்றாவது தூதாக இன்றைய தினம் பகவான் தூதான பிள்ளான அண்ணா எல்லாம் கலந்து பேசியிருந்தாங்க. நாளைக்கு இருந்தேன், நான் சின்ன பையன். நீ கலகலையா? பாருடி, அங்கேயேதான் போறியா நீ? இல்ல, நீ போய் அங்கெல்லாம் ஒரு கலந்துக்கலையான்னு கேட்டேன். இல்லப்பா, ஏன் கேட்டால் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா, சின்ன பையன் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? நல்ல அறிவாளி மனுஷன், ஏன் நல்ல அறிவாளி ஆளுப்பா. பெரிய மனுஷாலு பேசுறாங்கன்னா நம்ம சின்ன பையனுக்கு என்ன வேலை? என்ன வேலை இருக்குது? ஆமா, ஜாதகருக்கு சென்று ஜாதகங்களை படித்துக் கொண்டிருந்தேன். எங்க போயிருந்தா? ஜாதகரை பட்டா முன்னாள் போய் கலந்து பெரியவங்களுக்கு என்ன பெரிய மனுஷன் பேசிக்கிறான், சின்னவருக்கு வேலை கிடையாது. ஆமா, சில துரும்பாயிலும் பல்கொத்த உதவும். ஆமா, அந்த இடத்துல அவங்க என்ன கேட்க நான் எதுனா சொல்ல எதுக்கு நம்மளுக்கு வம்பு. ஆமா, ஆகையால் யாரு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துட்டு போட்டோம். நம்மள சேகலையா நம்ம ஒரு நாள் தனியா இருப்போம். 5 பேர்ல ஒண்ணா இருக்குதா? 5 பேர்ல ஒண்ணா இருக்குதா? 4 பேர்ல தான் ஒண்ணா இருக்கும். 5வது நாள் தனியா தான் இருக்கும். ஏன் இந்த கட்டவரில் மட்டும் தனியா இருக்குது? பிடிமானமோ பிடியும் இது நல்லதா இருக்குது. ஆமா, இது ஒண்ணு இல்லைன்னா இந்த 4 ஒழுங்கா இருக்குமா? கையை ஒதுனா கூட சாப்பிட முடியுமா உன்னால? கையை ஒதுனா கூட. ஆமா, கெட்டுமா முடிச்சு கட்ட வரல. சுண்டு விரலை விட இது சிறு விரல். ஆமா, சுண்டு விரலை விட சின்ன விரல், இது சிறு விரல். அதனால இது இருந்தாதான் பிடிமானமோ சாப்பிடுறதுக்கு சாப்பாடும். இது சின்ன விரல் இருந்தா தான் புடிமானம். ஆமா, பெரிய விரலாம் புடிமானம் கிடையாது. புடிமானம் கிடையாது. அதனால சின்ன ஒரு தப்பு செஞ்சா கூட பெரிய டேமனே முன்னு கூட 200 ரூபாய் ஆகும், 300 ரூபாய் ஆகும், எடுத்துவாங்கடான்னு சொல்லுவாங்க. ஏழுமோ சரி, இந்த வெள்ளிங்க போய் காயை போட்டு சாவேன். இது புடிமானமானது எப்படி இந்த சிறுவர்களுக்கு இருக்குதோ சின்ன பையன் நம்மளுக்கு இருக்குதோ இல்லையோ. ஆமா, சரியா? இன்றைய தினம் ஜாதகால இருக்கிட்டு எங்கிருந்து வர? மகாராஜா என்னப்பா பகவான் நாகமாமணி மண்டபத்துக்கு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். எங்க மாமாவா? எங்க மாமாவா? என்னையா? என்ன எங்க மாமா? பகவான் கண்ணபுரான். அப்படியா? எங்க மாமாவே என்ன அழைச்சிருக்கிட்டாரட்டா நான் எவ்வளவு பெருமை வந்தப்பா. ஒண்ணு பண்ணவா? புறப்படுப்பா.
நிலைமையாக ஆமா யோசித்து பார்த்தால் ஏதோ சூழ்நிற்கிறது போல் தெரிகிறது. நமக்கு ஏங்க நீ தான் சொல் சின்ன பையன் நீ வணங்கும் போய் வணங்கும் போ சின்ன பையன்ல வணங்கணும் அல்லவா? பெரிய பொறுத்துவாங்க போ ஆமா காலம் போயிட்டாங்க. நான் எப்படி வரேன் மாட்டேன். எப்படி வரேன்? எப்படிலாம் வருது எப்படி சந்தனமும் உங்களை நாடி வருகின்றது. இந்த உலக மக்கள் பாமர மக்களுக்கு நீங்கள் பகவானாக இருந்தாலும் எனக்கு நீங்க என்ன முறை வேண்டும்? உலக மக்களுக்கு கடவுளாக இருந்தாலும் எங்களுக்கு மாமா முறையாக வேண்டும். அப்படி இருந்தாலும் உங்களை காணும்படியாக நான் எப்படிலாம் வருகின்றேன்.
சகாதேவன் அடையவள் என்ன மாமா பெருமையா இருக்க வேண்டியும் ஏன் அடிச்சே தெரியுமா? அதற்காக சாத்திரம் கற்றுணர்ந்த சகாதேவ மணியே கேராய் கூட்டவும் தமையன்மார்கள் நால்வரும் ஒருமித்தேக வேற்றுமை எண்ணிடாமல் அந்த வேண்டல் பா தூது போக சாத்தினால் உமது இஷ்டம் சம்மதம் எதுவோ சொல்வாய் சம்மதம் எதுவோ சொல்வாய் சகாதேவா இந்த நிலத்திலே தமிழ் தம்பிமார்கள் அனைவரை ஒன்றாக என்னை அழைத்தார்கள். துணியா நிலத்திலே சென்று நாடு கேட்க முடியாது சொல்லியிருக்கிறார். நான் புறப்பட்ட போகலான்னு இருந்தாலும் உன் நிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லலாம் என்றுதான் உன்னை அழைத்தேன். துணியா நிலத்திலே சென்றா நாடு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா போலாமா போகக்கூடாது ஒரு சந்தேகம். அதை பத்தி கேட்கிறேன். அண்ணாவோடு திரௌபதியும் உங்களுக்கு போய்வான்னு சொன்னாங்கன்னா நீங்க போய் வாங்க. புறப்பட்டுட்டேன். இருந்தாலும் சிறு தூவ பல்குத்து வந்த வழி அது இருக்கிறது. சரி, நீங்க செல்ல வழி இதோ இருக்கிறது. அந்த வழியை பார்த்து சொல்லுங்க மாமா. நான் சொல்லுவேன் இல்லன்னா நான் போயிட்டு வரேன். எனக்கு என்ன பாக்குது சொத்து சுகம் அவன் அண்ணாத்த சொன்னாரு. பெரியவர் வார்த்தை மீறி என்னால நடக்க முடியல. இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் உன்ன ஒரு வார்த்தை கேட்கலான்னு சந்தேகம். ஆனா வாயை கொண்டு வம்பல மாட்டிக்கினீங்கன்னா எப்படி போய் வருதுன்னா பாக்கலாமா? தூயமாதவரே தாங்க தூது செல்லாவிட்டால் எனக்கு என்ன? ஏன் சொல்ற? ஏனென்றால் துரியனானவன் நாடு கொடுப்பானா அல்லையா என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்க எதுக்காக போறீங்க? நாடுக்காக சொன்னாரு. ஆனா அதுதான் போறேன். பாண்டவருக்காக போறீங்க. ஆமா. பையசேர் பாண்டவர் பாண்டவரில் 4 வரும் இந்த நாட்டை ஆண்டால் என்ன, ஆளாமல் போனால் எனக்கு என்ன? சரி, நீங்க எதுக்காக போறீங்க? எதுக்காக? உங்க தங்கையை கண்டு அவள் கூந்தல் காமிச்சிருப்பா, நீ அதனால போற கூந்தல் முடிச்சா எனக்கு முடிக்காம போன எனக்கு. சரி, ஏன் எல்லாம் எனக்கு இப்படி சொன்னா அது எப்படி ஆகுது? ஏதாவது ஒரு முடிவு, ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியணுமே. ரெண்டுல ஒரு முடிவு. பாரதத்தை நடக்கிற மாதிரி நடக்கூடாதா ஒரு தந்திரம்?
கனவிலே நான் பார்த்தேன். அன்றைய தினத்திலே அண்ணாமார் அனைவரும் தலைவர் சுமந்து வந்தார். நீங்க அந்தரத்தில் தான் பறந்து வந்தது. அன்னைக்கே நீங்க அவதாரத்த நோக்கம் என்னவென்று எமக்கு ஒருவனுக்கே தெரியும், மற்றவர் யாருக்கும் தெரியாது. மற்றவரை இதோட பார்த்துட்டு போயிட்டீங்களா, உங்களுக்கு சேமம் எனக்கு சேமமா எல்லாம் சேமம் தான்யா. சொல்லிட்டாரு. இப்போ உன்னை கேட்கறதுலாம் இந்த தந்திரம் மந்திரம் தேவையில்லை இருக்கு. ஆமா, பாரத போர் நடக்கணுமா நடக்கணுமா யுத்தம் செய்யலாமா நடக்குமா நடக்காதான்னு கேக்குறீங்க. தெரியும். ஆதியே எங்கு நிறைந்தவங்க ஜோதியே அது என்ன தெரியும்? எப்ப தெரியுமா? அருமை தெரியாது அலைந்தோமன் மீது அன்று அறிந்தீரே 6 பேர் மனதை தெரியும். ஒவ்வொரு மனசுக்கு அன்னி சொன்ன அது பயம் பொருந்த சத்தம். இந்த பாரத போடுறாங்க சுருக்கம். நாட்டை வச்சுக்கிருந்தா இந்த பக்கம் ஆடுறதா இல்ல அந்த பக்கம் ஆடுறதான்னு தெரியல. இந்த நாட்டை என்ன தெரியுமா? இந்த கர்நாடக முடிச்சுட்ட வேண்டும். ஏனென்றால் தர்மனும் துரியனும் நாடாசை பிடித்து ஆளுகின்றார். அவர்கள் இருவருக்கும் காவிகாபுரம் படுத்து காலாவரட்ட வேண்டும். துரியோட மகாராஜாவும் ஒன்னா தர்மராஜா. ஆமா, இதை எதிர்த்து பீமன் வருவார். யாரா எங்க அண்ணன் காடுக்கு ஓட்டினா அப்படி சொல்லி காடி தூக்கிட்டு வருவார். அது என்ன செய்ய வேண்டும்? எகுவினால் விலங்கை இட்டு காலாவரத்தை அடைக்க வேண்டும். அதெல்லாம் பாதாளத்தை தள்ளிடணும். வர முடியாத அளவுக்கு எங்க அண்ணனை யார காட்டுக்கு ஓட்டுது பீமான் யார விலகிட்டு சொல்லிட்டு சத்தாவில்ல வைத்துக் கொண்டு அச்சுவல் வருவார். அவரை வெட்டி வீர சொர்க்கம் காட்ட வேண்டும். ஆமா, ஐவருக்கு வாழ வந்து திரௌபதி ஆனவள். நாங்க காட்டுல சந்தோஷமா தான் இருப்போம். அந்த கூந்தல் எடுத்து முன்னாடி போறீங்க. நாங்க எப்பதான் கூந்தலை முடிக்க போறோம், எப்பதான் நாட்டுக்கு போக போறோம் அப்படின்னு ஆடி கிடப்போம். அந்த கூந்தலை வெட்டினால் மறுபடியும் கொடுத்து வரும். அதை வேறோடு கலந்தளிக்க வேண்டும். நல்ல யோசனை. நல்லா வருமா? சரியான போட்டு அது வேறோடு கலந்தளிக்க வேண்டும். சொன்ன நம்மளுக்குள்ள ஒரு கலக்காரங்க இருக்கிறது 3 பேர். நம்மளுக்குள்ள யாரு கலகாரா கண்டுபிடி. நீ கலவையா? கலவையா அக்கூரா? அவன் சொன்ன கேட்டியா? தருமலிய துரியனை காட்சிக்கு ஓட்டினாலும் ஓட்டலாம், பீமனை எழினால் கூட்டினாலும் கூட்டலாம், அர்ஜுனனை வெட்டி வீர சொர்க்கம் காட்டினாலும் காட்டலாம், திரௌபதியை கொண்டு 4 நகத்தை பற்றி அடித்தாலும் அடிக்கலாம். இருந்தாலும் பிடித்து காட்டணும்னு அங்க ஒரு டேஷ் வச்சாமல் அப்படி கட்டுறாள் யாருகள்? அப்படி கட்டினாள் யாரு? கலகாரி யாரா? என் மனசுல கலகலே கிடையாது. கலகல இல்லடா. கலவக்காரன் யார்? இருக்குது 3 பேர். இதுல திருட யாருன்னு அர்த்தம். நீ இல்ல. சரி சொல்றாள். நானும் கிடையாது. 3வது ஆளு யார் வந்தது? இவரை பிடித்து கட்டினாள். அப்படி கட்டினாள்.
கட்டினால் சண்டையும் இல்லை ஒரு சண்டையும் இல்லை அந்த பாரதத்துல போட்டின்னு சொல்றான். யாரு முட்டி யாரு காட்டுறது? பிடித்து நான் கட்டினால் சண்டையே வராது. சகாதேவா வா சொல்லு தலைமுறை கொல்லி என்னை பிடித்து இவன் கட்டுவதா? எப்படி என்னை கட்டுவதா? என்னை பிடித்து கட்ட உன்னால முடியாது. நான் எப்பேர் வந்தவன். சகாதேவா விண்ணிலேயும் மண்ணிலேயும் உன்னிலே யாருக்குமே தண்ணிலேயே இருந்தாலும் உங்களை பிடித்து கட்ட எம்மால் ஆகும். எப்படி தெரியுமா? உலகத்துல என்ன காட்டுறது யாருமே கிடையாது. அப்படி ஒருவேளை என்னை கட்டி விட்டால் அப்படியானால் உங்களை அப்படி ஒருவேளை நீ என்னை கட்டி விட்டால் அது பார்க்கலாமா? உண்மையா நடக்குமா? அப்படியா ஆகுமாமா? அப்படியா ஆகட்டும். சொன்ன வார்த்தை அது நியாயம்தான் ஒப்புக்கொண்டேன். ஒன்றினா வந்தால் என்னை உண்மையிலே வழியாக நீ சொன்ன சொல்ல எடுத்துக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய நாகமாமணி மண்டபத்தில் 12,000 ஸ்தம்பங்கள் இந்த நாகமாமணி மண்டபத்திலே 12,000 ஸ்தம்பங்கள் 12,000 ஸ்தம்பத்திலே 12,000 கிருஷ்ணாவதாரம் நான் எடுப்பேன். கேட்பீங்க மூலாதார பொருள் எதுவும் கண்டுபிடிச்சியா? அப்படியா? நிச்சயமா கண்டுபிடித்து என்னை கண்டுபிடி கட்டு உடலை விட்டு ஆவி நீங்குமா? என்ன உடல் நோக்குமா?
யாருக்கும் அறியாத உன் மாயத்தை என் ஒருவனால போட்டு முடிப்பாமா? அப்படியா? ஆமா. உன் எந்த பால் குடிப்பியா? ஆமா. இது இருக்கக்கூடிய நாகமாமணி மண்டபத்திலே 12,000 ஸ்தம்பம் இருக்கிறது. ஆமா. ஸ்தம்பம்னா கம்பம். இந்த 12,000 ஸ்தம்பத்திலே 12,000 கிருஷ்ணாவதாரம் நான் எடுக்க போறேன். கேட்க போகிறீர். இதுல மூலாதார பொருள் எங்க இருந்து பாத்து பத்தி கட்டியா? அப்படியே ஆடுமாமா? கேட்டு பார்க்கலாம். அறிவோம் நாமோ அவசரப்பட்டு கட்டிடலாம்னு நினைக்காத. நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சேங்க. 12,000 கிருஷ்ணாவதாரத்துல மூலாதார பொருள் கட்டுவது. ஆகையால் இது இருக்கக்கூடிய நாகமாமணி மண்டபத்துல நான் என்ன செய்ய போறேன்? கிருஷ்ணாவதாரம் இருக்கிற இந்த பிடிச்சிகள் அப்படியே என்ன பிடிச்சு கட்ட உன்னால ஆகாது. பெரிய கோமனா வந்து போயிடான். அச்சு இட்டு கட்டுறா வாடாரு. அங்க போய் அதே மாமா பாத்துட்டு இருந்தா இல்லையா போடா போட்டா அதையும் கட்டுற உன்னையும் கட்டுற மாமா பார்ப்போம். அது பிடித்து கட்ட போகிறேன். என்ன புட்டி ஆட போறா? ஆமா. உன்னால முடியுமா? முடியுமாமா? டேய் முடியாதுடா. நிச்சயமாக. நிச்சயமாக. எனக்கு பிடித்து கட்ட வேணும். சத்தியமா சொல்றேன். ஆமா. டேய் முதல்ல சோத்து மூட்ட மாட்டேங்கடா. சோத்து மூட்ட மாமா. அப்படியே ஆடு மாமா. நீதா ஜாபா ஜாபா நீதா வைகுண்டா மூலாதார பொருள் போடுங்க. அவதாரத்துல இப்படியோ அவதாரம் எடுக்கிறாரா? ராம
உங்களை கண்டறிந்து உங்கள் தரிசனம் கண்டு உங்களை பிடித்து கட்டலாம் அல்லவா கேள்விப்பட்டேன். நான் போய் பிரார்த்தனை செய்யணும். கொஞ்சம் மகாராஜா ஒன்னு பத்து உக்காந்து போட்டுக்குது. நம்ம மிருதக்கார ஒன்னு நின்று போயிட்டு இந்த கேஸ் போயிட்டு போகக்கூடாது. இந்தியா வச்சு அமைக்கிறேன். இந்த ஊர் 50 35,000 34,000 என் கையில் கொடுத்துருங்க. 34,000 இந்த 1,000 ரூபாய் நீங்க பங்கு எடுத்து நாஸ்தா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. என்னயா போலீஸ்கார் கொடுத்தாலும் நானு தள்ளுபடி செய்யணும். அம்மாவுக்கு கொடுக்கணுமா? அதனால ஒன்னு உக்காந்து போப்பா 2 பங்கு ஓய்ஞ்சிச்சுடா. நீங்க அமக்கலாம் போலாம். இது நின்றுபிடா போடுக்குது. இது ஒரு 1.5 பங்கு. நமக்கு என்னப்பா குறை? நண்டல் அனுப்பு. எதுக்கு சாவு ஆகி போச்சு, நண்டு போச்சு. எடுத்து போனா யார் வீட்டு துக்கு? அவர் வீட்டு கேட்டு வந்து பங்கு வாங்கிட்டு வரலாம். காஞ்சிரம் அனுப்புனாலும் போச்சு. ஒரு கருவாடு போட்டு நாய் காலில் கட்டி விட்டு ஆதிக்க போட்டு இந்த காலமாக இந்த ஆள் வந்தா சத்தாரு கூப்பிட்டு பாருப்பா. கூப்பிடலாமா? சாமா இது கூப்பிட்டுலாம். சாமா நல்ல கொண்டு போட்டு போயிருக்கப்பா. அட கடவுளே இங்க கூப்பிட்டு என்ன சாமியாரன்னு கூப்பிடுப்பா. ஆடே மகாராஜா மாதவா ஆடாப்பா ஒட்டா கோலி சோடாத ஒன்னு உயிராகுது. ஒரு பொண்ணு தான் எனக்கு இந்த ஊர் 50 வேணும் 1 வேணும். நான் அப்படியே பிருந்தாத்துல போய் நண்டை கூட போகிறேன். சண்டை மகாராஜா மாதவா பகவானுக்கு நான் பிரார்த்தனை. ஆமா எனக்கும் என் மாமாவுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் என் மனவளி மீதால் கட்டி வைத்திருக்கின்றேன். ஐயா என் பிரார்த்தனை வீணா போடுங்க. கொஞ்சம் நான் செய்த சத்தியம் வீணாகிடுமேப்பா. கொஞ்சம் கட்டு தளத்துங்க. அப்படியா? ஆமாங்க. எவ்வளவு வேண்டும்? கொஞ்சம் தளத்துங்க போதும். பாரு இது தலையில காத்தாடுகிறா. காத்துல தலையாடு சொல்ற பாய் பகவான பேசுற மாதிரி கொஞ்சம் தலைக்கு போய் பார். பகவானே சகதேவா ஐயோ நான் கட்டிக்காங்க. அப்படியா? சகதேவா கட்டி ஆதிர
தெரியாமல் உன்னிடத்திலே பேசிவிட்டேன். ஆமா கச்ச கொஞ்சம் விடுப்பா மாமா. ஏன் நான் கட்ட விட முடியாது மாமா. ஏன் ஏன்னா ஏன் உன் பெருமை தெரிகிற எனக்கு இருந்தாலும் கச்ச விட முடியுமா முடியாதா? முடியாது. விடடாங்கப்பா கச்சை விடடா எனது கச்சை கட்டிய கச்சான எப்படி இருக்கிறது? மார்பில நீரோகுதே நீ கட்டிய கச்சானது மணல் விரிந்து போகிறது, உடலை விட்டு ஆவி போகும்போது தெரிகிறது. ஆனால் நீ கட்டிய கட்டி எப்படி இருக்கிறது? கம்பளி மூட்டை அது கரடியான கதை போல் சம்பவித்ததென்ன சொல்லு தயவு செய்து வாயை கம்பளி மூட்டையான கரடியான கதை போல் ஆகிவிட்டது. ஒருவன் என்ன செய்து கொண்டிருந்தானா? ஆற்றங்கரை மீது போய் கொண்டிருக்கிறானா? கரடியானது தன்னுடைய சிரத்தை வைத்துக் கொள்ள வைத்து குண்டு கட்டா இருக்கிறதா? அவன் சென்றவன் என்ன செய்கிறானா? இதோ தெரியுது கரடி என்று தெரியவில்லை, கம்பளி மூட்டை என்று சென்றானா? கம்பளி மூட்டை என்று தூக்கி போட்டு போயிட்டு அதை தொட்டு பார்த்தா கரடியானது வைத்துக் கொண்டிருந்ததை வெளியே எடுத்து அந்த அடித்துக் கொண்டு விட்டாரா? அத்தன்மை போல என் நிலத்திலே தந்திரமாக பேசி கட்டிக்கொள்ள என புகழ செய்து விட்டாயே சகாதேவா. இருந்தாலும் நீ என் கட்டை விட்டால் நான் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? சகாதேவா, என் கட்டை வெட்டி விட்டால் கலவைமா நகரிலே பெருமையாக வாழ்ந்து வந்த கரிவரத பெருமாளை பத்தி பெருமையா கலவை குமாரசாமி ஆசிரியர் சாதாரணமா எழுதினவர், எவ்வளவு பெரியவங்களும் ஆடுகிறாங்க இந்த நாடகத்தை. இதே இடத்துல எத்தனையோ பெரியவர்களும் ஆடி இருக்கின்றார்கள், பல பேர் ஆடி இருக்கின்றார்கள். இதே இடத்துல 2 பேர் எனக்கு ரொம்ப பழக்கம் பண்ணாங்க. அவர் 2 பேருமே காலமாயிட்டாரு இல்லை, அவர் இல்லை. இதே இடத்துல ஒருத்தர் தலையாரு, ஆமா அவர் கரெக்டாக காப்பாரு. அவர் இருக்கும்போது அப்ப நான் ஒன்றும் அறியாத சின்ன வயசுல ஆடுறேன், சித்தப்பா ஆடுறாரு பெஸ்ட் வருஷம். புண்ணியாரம் பாலகிருஷ்ண ஆசிரியர் அவர் நம்ம கற்றுக்கணும் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரல ஆடுறேன். அவங்களாம் எப்படி ஆடி இருக்கலாம். இதற்கு முன்னால் இப்போ இந்த கம்பெனியில் நம்ம அண்ணன் பாவூர் ஆசிரியர் ஆடி இருக்கிறார், கிருஷ்ணதாஸ் ஆடி இப்போ தருமருக்கு போயிட்டார் அவர். அதே பல பேர் ஆடி இருக்கிறாங்க, பல பெரியோரெல்லாம் ஆடி இருக்கிற இடத்துல சிறிய ஆடுகிறேன் என்றால் அந்த கழுவி அறிந்து கேட்பாரு, ஆடுகிறேன் அப்படியா? சரி, அது ஒரு பெருமை தானே. சரி, நீ ஆனா உங்களுக்கு பெருமை எனக்கு சொல்லாத முடியா பாரு. ஒரு சார் மாதிரி தள்ளி போட்டிருக்கேன். அப்படி கலவியார் என்று சொல்லக்கூடிய பெரியவரும் இன்னொருத்தர் நாம போட்டிருப்பாரு. அவரு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கூட்டு சொல்லிடுவாங்க. இங்க வந்த பிறகு பார்த்தா சுபதிர கல்யாணம் தான் ஆடணுவாங்க, கிருஷ்ணதூத் தான் ஆடணுவாங்க. அப்படி இந்த சுபதிர கல்யாணம் கிருஷ்ணதூத் எத்தனை நாளுங்க நீ நான் சுபதிர ஆடி இருக்கேன். அன்னைக்கு சகாதேவன் ஆடி இருந்தேன், இதே கட்டை கட்டி சகாதேவன் ஆடி இருக்கேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் கலவை குமாரசாமி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அப்பேற்பட்ட கலவை குமாரசாமி ஆசீர்வாதம் பெற்று உன் புகையை நாம் எங்கும் பாருங்க பரவ செய்கிறேன். விடுப்பா கட்டை கைவிடாமல காத்து ரட்சி. நான் எப்படி மாட்டேங்கிறேன் எப்படி
வைத்து அதிபாண்டவனுக்கு கண் கொடுத்து அதை போல் ததி வாண்ட தன் கூடையில் தானக பட்டது போலே ஆச்சலித்தது மதிமோசமா வந்து அகப்பட்டுன்னு சொல்றானே சகாதேவன். இதுல எத்தனை அர்த்தம் தெரியுமா? ததி என்றால் தயிர், அந்த தயிரை கொண்டு போய் பாண்டத்துல செய்ய போடுறாங்களே, பாண்டத்துல போட்டு வைக்கிறாங்க பாரு. அந்த ததி பாண்டன் ஒருத்தர், ததி பாண்டன் ஒருத்தர் குழவர், அந்த பாண்டை செய்ய ததி பாண்டன் பேர் அவருக்கு. அந்த ததி என்றால் தயிர், அந்த தயிர் பாண்டல போட்டு வைக்கிறாங்க. அந்த குழவருக்கு 2 நேத்திரம் தெரியாது, 2 நேத்து கண் தெரியாது. உண்டாலும் உலாத்தினாலும் கண்ணா கண்ணா என்று என்னையே நினைக்கப்பட்டவர் ஒரு நேரத்தில் ஆட்சிங்க துரத்தி கொண்டு வருகிறார். ஓடிக்கொண்டு இருக்கின்றேன். அப்ப கூடையில புகுந்துனேன். அப்புறம் வழிவெளியில் சொல்லும் போது, கண்ணா என் இடத்தில் ஏமாற்றப்படாது, என்னையும் ஆட்சி என்று நினைத்துக் கொண்டாயா, எனக்கு 2 கண்ணு கொடுத்தாதான் உன்னை வெளியே விடுகின்றேன். கூடைக்குள்ள உட்காந்துக்கிறேன். நான் கேக்குறேன், ததிபாண்டா பக்கமா கேக்குறேன், ததிபாண்டா வந்து ஆட்சிகள்லாம் போயிட்டாங்களா அப்படின்னு நான் மெதுவா கேக்குறேன். அவரு அப்பால் சென்று எவ்வளவு ஆகிவிட்டது, ராஜாபுரம் பொம்பளைக்கு வந்து பயமா இருக்கு. ததிபாண்டா ஏன் என்ன என்ன வெளியே விட, அவதான் சென்று நான் வெளியே விடுறேன், ரொம்ப விடுறேன். 2 கண்ணு கொடுத்தாரு. அன்றைய தினத்திலே ததிபாண்டன் என்று சொல்லக்கூடிய குழவருக்கு 2 கண்ணு கொடுத்து, அது போல நீ மாடிக்கிறன்னு சொல்ற சகாதேவன். அப்படி ஒருவேளை அது வெளியே வந்தன செய்யக்கூடிய அமராய பாரதத்தில் எங்கள் பஞ்சபாண்டவர் ஐவர் சிரமம் பாராய சத்தியம் செய்து கொடுத்தாய். ஆனால் அப்படி நான் ஒரு வேளை நீ கட்ட வர்ற, நான் சத்தியம் பண்றேன், உன் பெருமை நான் பரவ செய்ய கலவை நகர்ல நீ என்ன பண்ணுவ என்ன பத்தி? பாத்தியா கவனிச்சியா? நான் சொன்னேன் ஏத்த பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறான். என்ன சொன்னா கவனிச்சியா? பாரில் புகழ் கலவை ஊரில் வளர் வந்தனை மேவும்படியே செய்ய சீரும் சிறப்புடனே. நான் எப்படி சொன்னனும் அது போல அவனு சொல்லிட்டான். ஏத்த பாட்டுக்கு எதிர்பாட்டு தான் இருக்கலாம் இல்லையா? தொழில போட்டிகளை பொறாம இருக்கக்கூடாது. அது இருந்தா சோகப்படுமா? ஏதோ பேசுறான் சிறியவன் பேசட்டும், யாரு மாமச்சம் வரும். சரி சகாதேவா, கட்ட விட்டா பரவ செய்யா? கண்டிப்பாக சத்தியமாக சரி கட்ட விடு பார்க்கலாம். அது பேர் சொல்றேன். சகாதேவா, நீ செய்தது எப்படி தெரியுமா? மாச்சிமை பெற்ற வேண்டும் மனமதி மகிழ்ச்சி கொண்டேன் ஆட்டியா என பிடித்து ஐம்புலங்களை காட்டியா என பிடித்த கட்டிய ரகசியத்தை சொல்லுவதென்றாலும் ஆதி நடனா குரானி. தெரியாமல் தெரியாமல் பேசிவிட்டேன். நீ தெரிவித்துற மனமது சந்தோஷம் வந்தேன். இப்பதான் கேட்கிறேன் சொல்றேன். மாமா, நாளை நடக்கக்கூடிய அமராகிய யுத்தத்தில் எங்கள் பஞ்சாப் பாண்டவர் ஐவர் சிரமம் இந்த பாலாகி பூமியை விழா வண்ணம் சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் கட்டி விட்டுல வேற எதனா சொல்லணுமா? அவன் வந்தா எல்லாம் தம் நலத்தை பத்தி தான் பேசுறாரு. ஆமா, வளத்தை குறிச்சு யாரும் பேசல. சகாதேவன் பத்தியா சின்ன புட்டாம்பா சூட்டு எங்க ஆரிக்கு மேல கண்ணாக்குறாரு பாரு அவரு. சூட்டத்தை பத்தியா எங்க இருக்குது? அதுதான் சின்னவனா இருந்தாலும் பக்கம் கூப்பிட்டான்னு சொன்னேன். நாளைக்கு ஒரு நாள் பாரத துரியன் முன்னாடி சென்று ஜாடி கட்டா நாடு வரைக்கும் மறுத்து யுத்தம் என்று கைப்பற்றி விட்டால் பாரத யுத்தம் நடக்கும். நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே நாங்கள் தமிழ்மார்கள் ஐவருடைய சிரமம் இந்த பாலாகிய பூமியில் விடாவிட்டாம பணிக்கு பாதுகாத்து கைப்பற்றி கொடுக்குறா. அப்பதான் சரி சகாதேவா, நினைத்த பிரகாரமே முடிக்கிறேன். கற்றுக்கொண்டு யார் நிற்கிறா? என்னடா களை வெட்டுறே? போனா நம்ம சும்மா விட்டுருமே. இல்ல இந்த சமாச்சாரம் புரியல. சரி எனக்கு ஒரு எண்ணம் சகாதேவா. அவ்வளவு தூரம் பேச நம்ம கூடாது. ஏன் சகாதேவா, நான் அஸ்திமா நகர் சென்று துரியன் முன்னாடி நன்றி நாடு கொடுப்பதில்லை என்று சொல்லி வருமளவிலும் பாரத நடக்கிற பரியந்தம் இங்க நடந்த விஷயம், இந்த கட்டி காட்டின விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும். அப்படியா? உனக்கு அதுக்கு அந்த வேலை சேர்த்து மாத்திரம் பண்ணிருக்கோம் இல்லையா? நாகமாமணி மண்டபம் என்ன தெரியுமா? கண்ணாடி வச்சு ரூம்
அதான் இப்ப ஏசி ரூம்ல கொண்டாண்டாங்க. ஆமா. கால போகல பேசுறாங்க. நாகமாமணி மண்டபத்துல 12,000 சம்பள கம்பம். இந்த 12,000 கம்பத்துல ரகசியமா உள்ள பேசுறது வெளிய கேட்காத. ஆமா. இப்ப கூட வீட்டுல கண்ணாடி போடுறாங்களா? இப்ப வந்தது இல்ல. அப்பவே மகாபாரத கதை எழுதிட்டாங்க. ஆமா. உள்ள பேசுறது வெளிய தெரியாது. வெளிய நடக்கிறது உள்ள தெரியாது. இந்த அனகாரிக்கு தான் இந்த நாகமாமணி மண்டபம் சகாதி வந்து நான் வர வச்ச காரணமே. சரி, அத பத்தி சொல்லாத இருப்பியா? மாமா எப்படியும் உங்க எண்ணப்படி 6ல தான் எல்லாமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. 6ல் ஆரம்பித்து ஆலமரம் போல் தொடுத்து வேறாக நின்று துளுத்து நிற்கிற ஆள் நீங்க. எப்படியும் 3 6ல தான் இந்த மகாபாரத யுத்தத்தையே வச்சிருப்பேன். ஆகையால் 3 18 18 நாள் மகாபாரத யுத்தம் முடிய வரையாற்றால் உங்களை பிடித்து கட்டிய ரகசியத்தை நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கும். நாகமாமணி 12,000 ஸ்தம்பங்களும் இந்த கண்ணாடி மாளிகையும் தவிர்த்து வேற யார்கிட்ட சொல்ல மாட்டோமா? இது சொல்லு. சரி, போயிட்டு வா. மாதவன், போயிட்டு வா, நீ கிளம்பு. அந்த ராஜராஜர் இருந்த சபைகளில் அண்ணாவை போல் நானும் ஒரு சத்தியம் செய்தேன். சூதாடிய சகுனை கொள்வேன், அவன் விரல்களை வெட்டி வீழ்த்துவேன் என்று சத்தியம் செய்தேன். அதன்படி தூத்து போயிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கே வெற்றி மாதவன் கஷ்டப்பட்டோம். பீமா அது கோவம் இருந்தாலும் தவிர அன்னைக்கு ஜராசந்தவன் சண்டை போட்டான் பாரு, அன்னைக்கு கூட அவ்வளவு கோவம் வரல. இருந்தாலும் நடந்த விஷயம் முடிந்தது. இப்போ நம்ம அஸ்தினாபுரம் போக வேண்டும். என்ன நாளைக்கு பார்க்கலாம். நாங்கள் பிறந்தது தமையன் என்னுடைய அண்ணா மகிமன் செல்வத்துக்கு அதிபதி. இரண்டாவது பாண்டு மகாராஜா கடையாக பிறந்தவன் நான். என்னுடைய நாமதேயம் விதுரன் தெரிவிப்பார்கள். என்னுடைய குணம் தெரியுமா? குணமோ தர்ம குணம், தயார குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் எப்படி வர பெரியவனா அப்படி வில்லிலே சிறந்தவராக தரிசு என்று சொல்லக்கூடிய வில்லை கரத்தில் எடுத்து என் வில்லுக்கு நிகரானவர் ஒருவரும் கிடையாது. அப்படி இருந்தாலும் அச்சினாபுரத்துக்கு நான் என்னுடைய அண்ணா குமரனாகக்கூடிய யுவரசன் அச்சினாபுரத்தை ஆண்டு வருகிறான். எங்க அண்ணா பிள்ளை ஆண்டால் என்ன, நாங்கள் ஆண்டால் என்ன, என்னுடைய அண்ணன் குமாரன் துரை துரியோதனன் இளவரசு, அடியேன் மந்திரி. நீங்க மந்திரி, மந்திரி. ஆமா. அப்படி இருந்தாலும் ஜெயா வந்து அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே மனமோ குருகுலமாக இருக்கிறது. பெரியோர்கள் தரிசனம் கிடைக்கும் போல் தெரிகிறது. அமரலாமா? அத்திவாராகரம் போலான்னு வந்தோம். வந்த இடத்துல பார்த்தால் மிக மிக அழகாக இருக்கிறது. தேவி மனமாகி
நாங்கள் இல்லம் ஐயா. அப்படியா? ஆமா. என்ன சிங்காரம் இந்த மலையே சிங்காரம். எல்லாரும் கேட்டேன் யாருடைய எல்லாம் தன்னுடைய என்னுடைய என்னுடைய வெள்ளம் சொன்னார். ஆமா தங்களுடைய சொல்லல பேசுறேன். தேவானீர் வந்த போது ஐயா தேவானீர் வந்த போது ஜெல்மசாமல்யமானே மூலகை அளந்த மாயா முதலையை காத்த மாயா. சுவாமியார் என்னை தேடி என் குடிசையை நாடி ஓடி ஓடி வந்தீர்களே எனக்காக தெரிந்து கொள்ளலாமா? ஆகட்டும். வந்த சுபசேதி ஐயா ஒண்ணுமே புரியவில்லையே. பாண்டவாள் எத்தனை பேர்? 5 பேர். துரியோதனர் 100 பேர். 100 பேர். துரியோதனர் எங்க இருக்கின்றார்? அர்ஜுனாபுரத்தில் இருக்கிறாங்க. பாண்டவாள் எங்க இருக்கின்றார்? இந்திய பிரதேசத்தில் இருந்தாங்க ஒரு காலத்தில் இருந்தார்கள். இப்போ இது எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே. என்னன்னு புரியலையா? அந்த இந்திர பிரதவாளோ எழுபது பாண்டவர்கள் தங்கிட்டாங்க. என்னுடைய அண்ணன் பாண்டு பிள்ளைகள் உபலாயத்தை தங்கி இருக்காங்க. இது அவளுக்கு அந்த நாடு வாங்கி வரும்படியா எடுத்து சொன்னாங்க. ஆமா அந்த நாடு வாங்கி போலான்னு வந்தேன். உங்களால் கொடுக்க முடியுமா? சாமி நாடு ஏதோ மந்திரி பட்டம் பெற்று நாட்டுக்கு ஏதோ ஆளுன்னு இருக்கிறேன். என்ன கேக்குறீங்களே? சூரியன் கால் பணியாற்று கால் தான் கொட்டு மந்திரி பதவி கொடுத்துக்கிறான். ஆமா சாமி. சிறிய தந்தையா இருந்தாலும் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் சாமி? இல்ல நீங்க சித்தா இருந்தாலும் மந்திரி பதவி உங்களுக்கு இருக்குது இல்லையா? உங்களால அந்த நாடு கொடுக்குமா முடியுமா என்று கேட்கிறேன். முடியாதுங்களா? எங்களால் முடியாது. சரி என்னால் முடியாது. நான் சென்று வரட்டுமா சாமி? ஆனால் கிரகம் வந்து விட்டீர். அந்தியோ சாகின்றது. இப்போ சபை கலைஞ்சிருக்கோம். சபை கலந்து விட்டு இருக்கோம். ஆமா புரியல பார்க்க முடியாது. தன் கிரகத்திலே தங்கி அபிஷேகம் செய்து விடியற் காலையில போயிட்டு வாங்க. ஓ உங்களுக்கு ஒரு எண்ணம். ஆமா வந்தது வந்து விட்டீரு ஸ்நானபானம் முடித்து ஆமா போஜன புசித்து அதன் பிறகு போகலாம். அவை கூடி இருக்கும். ஆமா சுவாமி. சரி ஏற்பாடு ஆகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். என்ன பண்ற நீ? என்ன பண்ற? கண்ணுல எண்ணெய் விட என்ன இருக்க மாட்டேங்குங்க. கண்ணு எடுத்துட்டு எண்ணெய் விட்டு கண்ணு எடுத்து வச்சுலான்றான். வேலைக்கு வந்தாங்க என்னடா பாவிடி. இந்த கண்ணே போய் கத்தியில குத்துறிய நியாயமா தர்மம் மாதிரி உனக்கு பாருடா. ஆக மாமா டோபி சித்திரை மாசம் ஏற்பாடு தண்ணி அடிக்கிற கரியா இவன் கவுர் பாத்தி இந்த பக்கம் ஊத்துனா அந்த பக்கம் நனி மாட்டுது. அந்த பக்கம் ஊத்துனா இந்த பக்கம் நனி மாட்டுது. அதான் மொத்த ஆதாரம் மாச்சு விட்டா பகவான் திருநாமம் சாப்பிட்டு ஆகட்டும். வா 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 பகவானுக்கு
எனக்கு நாம் போடுறானா உன் நெத்தியில போறிய நாம இது நான் நெத்தில போட்டாங்க பாரு எப்படி இது யாரும் நான் போட்டு யாரும் போட்டுக்க மாட்டாங்க எவ்வளவு பட்டு பட்டியா போடுங்க என் பவுடர் யாரும் நான் போட்டுக்கிறியா நீ நான் எனக்காக போட்டுவேன் நான் போட்டு பாயங்கறியா போட்டுக்கிறான் 100 ரூபா போடுவேன் என் பவுடர் எப்படி நேச்சு ஆகுது பாத்தியா மச்சான் நல்லது நினைச்சா நல்லா இருக்கலாம் இந்த மாதிரி பட்டியாவா போடுவாங்க பவுடர் ஆவாங்க ஐயா டேய் போடா 300 ரூபாய் கைக்கு வரலாம் ஏண்டா ஓ பகவானுக்கு ஏ. படையில எத்துன்னு தோ வா. தோ தோ வருகிறேன்